ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள். என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் சிந்திக்க போகிறோம். இந்த அதிகாரத்திலே முக்கியமாக ஓய்வு நாளை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இதை பலர் முக்கியமற்றது என்று கடந்து சென்று விடுகிறார்கள். ஓய்வு நாளானது சிருஷ்டிப்பை தொடர்ந்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. இது உலக அளவிலே அனுசரிக்கப்படும் ஒன்று. மோசேயினுடைய சட்டத்திட்டங்களுக்குள்ளே நாம் வரும்பொழுது தேவனாய கர்த்தர் இதை 10 கற்பனைகளிலே ஒன்றாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். யாத்ராகமம் 31ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மட்டும் கொடுக்கப்பட்ட ஒன்று என்பது தெளிவாகிறது. பாருங்கள், யாத்ராகமம் 31:12-13 வசனங்கள். மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஓய்வு நாள் என்பது குறிப்பாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது திருச்சபைக்காக கொடுக்கப்பட்டதாக நாம் பார்க்க முடிகிறதில்லை. ஓய்வு நாள் எப்பொழுது மாறியது என்று சிலர் கேட்கலாம். ஓய்வு நாளிலே எந்த மாற்றமும் வரவில்லை. திருச்சபையை பொறுத்தமட்டிலேயும் ஓய்வு நாள் இல்லை. திருச்சபையானது ஓய்வு நாளான சனிக்கிழமைக்கு கீழே இல்லை. சனிக்கிழமையை நாம் ஆசரிக்கிறதில்லை. இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே மரித்தார். நாம் மரித்த கிறிஸ்துவை ஆராதிக்கிறதில்லை. வாரத்தின் முதலாம் நாளிலே இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார்.
எனவே திருச்சபையானது ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளிலேயும் கூடுகிறது. திருச்சபை ஆரம்பமான நாளிலிருந்து அவ்வாறுதான் அது கூடுகிறது. பெந்தேகோஸ்தே நாளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றாலும் அதுவும் ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே தான் நடைபெற்றது. இந்த ஓய்வு நாளானது முதலாவது முழு மனுக்குலத்திற்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் மனிதன் தேவனை விட்டு தூரம் போனான். எனவே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று மட்டும் பிரத்யேகமாக ஓய்வு நாளை ஏற்படுத்தினார். வசனம் 14 பாருங்கள். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலையுண்க கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஓய்வு நாளை காத்துக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லா நேரங்களிலேயும் அதை கடைபிடிக்கிறார்களா? அப்படி சொல்லுகிறவர்களிலே ஓய்வு நாளை கடைபிடிக்காதவர்கள் இந்த வசனத்தின்படி கொலை செய்யப்படுகிறார்களா? இல்லை என்றே கூறுவோம் இல்லையா? சரி, வசனம் 15 பாருங்கள். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஓய்வு நாளிலே யாராவது விறகு பொறுக்கி கொண்டிருந்தாலும் கூட கல்லெறிந்து அவர்கள் கொல்லப்பட வேண்டும். வசனங்கள் 16, 17 பாருங்கள். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். இந்த வேத பகுதி மிக தெளிவாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறது. அது கர்த்தருக்கும் அவர்களுக்கும் இடையிலே உண்டான ஒரு உடன்படிக்கையாக ஆசரிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் ஆரம்ப சிருஷ்டிப்போடு தொடர்புள்ள உலகத்தின் ஜன கூட்டத்தினர். திருச்சபையானது புதிய ஒரு சிருஷ்டிப்பு. திருச்சபை ஆசரிக்க வேண்டிய நாள் வாரத்தின் முதலாவது நாள். இப்பொழுது நாம் யாத்ராமும் 32ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இஸ்ரவேல் மக்களை பொறுத்தமட்டிலேயும் இந்த அதிகாரம் மிகவும் துக்கமான ஒரு அதிகாரம். இருந்தாலும் ஒரு மகத்தான போதனையையும் தேவனை குறித்த ஒரு சிறந்த வெளிப்பாட்டையும் நாம் இங்கே பார்க்கலாம். ஜெபத்தை குறித்த ஒரு உன்னதமான பாடம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள். யாத்ராமும் 32:1. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அவர்கள் இங்கே சொல்வது என்ன? எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்கிறார்கள். அதாவது மோசே மரித்து போனான், ஒருவேளை அவன் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று யோசிக்கிறார்கள். இவ்வாறு மோசே இல்லாதபடியினாலே வனாந்தர பிரயாணத்திலே தங்களை வழிநடத்தும்படியான விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, கவனித்தீர்களா? எத்தனை அற்புதமாய் ஆச்சரியமாய் ஆண்டவர் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். ஆனால் தங்கள் தலைவன் இல்லை என்ற உடனேயே எப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்தாரோ அதே சூழலுக்கு தங்களை அர்ப்பணித்து விடுகிறார்கள். அருமையானவர்களே, பிரதான ஆசாரியனாயிருந்த ஆரோன் அவர்களை திருத்த முயற்சித்திருப்பான் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆரோனும் அவ்வாறு செய்யவில்லை. மக்களுடைய ஆசைக்கு அவனும் தன்னை அர்ப்பணித்து விட்டான். யாத்ராமும் 32:2 பாருங்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அந்த காலகட்டங்களிலே காதணிகள் விக்கிரக ஆராதனைக்கே அடையாளமாயிருந்தது. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயும் இதை குறித்து ஒரு குறிப்பை வாசிக்கிறோம். அதாவது இந்த ஜனங்கள் எகிப்தின் தெய்வங்களை வணங்குவதற்கு அது அடையாளமாய் இருந்திருக்கிறது. இப்பொழுது அந்த காதணிகளை அவர்கள் ஆரோனிடத்திலே கொண்டு வர வேண்டும். வசனங்கள் 3-4 கவனியுங்கள். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். அருமையானவர்களே, இந்த ஜனங்கள் இவ்வளவு சீக்கிரமாக விக்கிரக வணக்கத்திற்கு செல்வதை குறித்து எண்ணி பார்க்க முடிகிறதா? இன்றைக்கும் எத்தனையோ திருச்சபைகள்
கள்ள போதகங்களுக்கு தங்களை வெகு சீக்கிரமாக அர்ப்பணித்து விடுகிறார்கள் இல்லையா? சரி, வசனம் 6 கவனியுங்கள். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். இங்கே முழுமையான ஒழுக்கக்கேடு ஏற்படுவதை பார்க்கிறோம். அவர்கள் ஏற்கனவே கர்த்தரை விட்டு தூரம் போய்விட்டார்கள். சற்று முன்னர்தான் நீர் சொல்லும் எல்லா கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவருடைய கற்பனைகளிலே எதையும் அவர்கள் கேட்கவில்லை. இந்த காலகட்டத்திலே மோசே மலையின் மேலே கர்த்தரிடத்திலிருந்து கற்பனைகளையும் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த எல்லா விவரங்களையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட இப்படி இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் பின்வாங்கி போன நேரங்கள் உண்டா? ஆண்டவருடைய கரத்திலே எத்தனையோ அற்புதங்களை, அதிசயமான காரியங்களை எல்லாம் அனுபவித்திருந்தும் அதை மறந்தவர்களாக ஆண்டவரை துக்கப்படுத்தும் காரியங்களுக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? அப்படிப்பட்ட காரியங்களை நாம் உணர்ந்து இந்த நாளிலே நாம் அறிக்கை செய்து நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நமது ஜீவன் போகக்கூடிய சூழ்நிலையிலே ஆண்டவர் நமது ஜீவனை காத்தார். இன்னும் எத்தனையோ ஆபத்தான வேளைகளிலே கர்த்தர் நம்மை காத்திருக்கிறார். என்றாலும் அதையெல்லாம் மறந்து நம்முடைய சுய விருப்பத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம். எந்த காரியத்தை குறித்து கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரோ அந்த காரியத்தை குறித்து நீங்களும் அவரோடு பேசி இன்றே அந்த தேவையில்லாத கர்த்தர் அருவருக்கிற காரியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். சரி, தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். யாத்ராகமம் 32 7 8 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ. எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற தேச மக்களை விட சிறந்தவர்களாகவோ உன்னதமானவர்களாகவோ இருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலே அவர்களை அவர் மீட்கவில்லை. தேவன் அவர்களை குறித்து என்ன சொல்கிறார்? இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லுகிறார். வசனங்கள் 9 10. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். இது உண்மையாகவே மோசேக்கு ஒரு பெரிய சோதனைதான். கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறார்? மோசே, நான் ஆபிரகாமை பயன்படுத்தியது போல நான் உன்னை பயன்படுத்துகிறேன், உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குகிறேன் என்று கூறுகிறார். ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்ததினாலே தான் இத்தனை பெரிய ஜனக்கூட்டத்தை ஆபிரகாமின் சந்ததிகளாக அவர் ஆசீர்வதித்து வந்தார். அதே காரியத்தை இப்பொழுது மோசேக்கு செய்வேன் என்று சொல்கிறார். ஆனால் கவனிங்கள், அதற்கு மோசே என்ன செய்கிறார்? ஒரு உன்னதமான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். கவனிப்போமா? யாத்ராகமம் 32 11. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? கவனித்தீர்களா? இங்கே மோசே சொல்வது என்ன? கர்த்தாவே, நீர்தான் மகாபலத்தினாலும் வல்லமையினாலும் அவர்களை புறப்பட பண்ணினீர். அவர்கள் உம்முடைய ஜனங்களாயிருக்கிறார்கள். அவர்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன என்று கேட்கிறார். அருமையானவர்களே, இன்று கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கப்படும் எந்த ஒரு ஜெபத்தோடும் இதை நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அநேக வேளைகளிலே நம்முடைய ஜெபம் மாய்மாலமானதாய் இருக்கிறது. நாம் மனம் திறந்து உண்மையாக வெளிப்படையாக ஆண்டவரிடத்தில் பேசுவோம் என்றால் நம்முடைய ஆலய ஆராதனைகளிலேயே ஜெப கூட்டங்கள் மிக உற்சாகமானதாய் இருக்கும். மோசே என்ன சொல்கிறார்? வேறு வார்த்தைகளை சொல்ல வேண்டுமென்றால், ஆண்டவரே, நீர் ஏதோ தவறு செய்து விட்டீர் என்று நினைக்கிறேன். நான் எந்த ஜனத்தையும் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வரவில்லை. அவர்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல, அவர்கள் உம்முடைய ஜனங்கள். நீர்தான் அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தீர். மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் அதை செய்தீர். நான் அவர்களை வெளியே கொண்டு வரவில்லை என்று மோசே கூறுகிறார். அருமையானவர்களே, கர்த்தரிடத்திலே இப்படி பேசுவதை குறித்து நாம் எண்ணி பார்க்க முடிகிறதா? ஆனால் மோசே அவ்வாறு தான் பேசினார். சரி, வசனம் 12. மலைகளில் அவர்களை கொண்டு போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும்.
இப்பொழுது மோசே சொல்வது என்ன? ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நீர் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தீர். நீர் வாக்கு பண்ணின தேசத்திற்குள்ளே அவர்களை கொண்டு செல்லவில்லை என்றால் எகிப்தியர்கள் என்ன சொல்வார்கள்? எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர முடிந்தது, ஆனால் அவர்களை நீர் வாக்கு பண்ணின தேசத்திற்கு உம்மால் அவர்களை கொண்டு செல்ல முடியவில்லை என்றுதான் சொல்வார்கள். அவர்கள் உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே, நீர் அவர்களை இந்த வாக்குத்தத்த பூமிக்குள்ளே கொண்டு வருவீர் என்று நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் தம்முடைய கோபத்திலிருந்து திரும்பும்படியாக மூன்றாவது ஒரு காரணத்தை மோசே வைக்கிறார். கவனியுங்கள், யாத்ராமம் 32:13. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். பார்த்தீர்களா? தொடர்ந்து மோசே என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். அவர்களுக்கு நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். அவர்களுடைய வித்தை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னீர். அவர்களுக்கு இந்த தேசம் முழுவதையும் கொடுப்பேன் என்றும் கூறினீர் என்று மோசே நினைப்பூட்டுகிறார். யாத்ராமம் 32:14 வாசித்து பாருங்கள். மோசே இவ்வாறாக ஜெபித்த போது அது தேவனுடைய கரத்தையே அசைத்தது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய ஜெப நேரங்கள் உண்மையானவைகளாய் இருக்கும் பொழுது நாமும் ஜெபத்திற்கான அநேக பதில்களை காண முடியும். அதாவது நம் கண்கள் காணக்கூடிய பல விடைகளை கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு கொடுப்பார். எல்லா வேளைகளிலேயும் நம்முடைய ஜெபத்திற்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை நம்மிலே அநேகர் உண்மையும் உத்தமமுமாய் நாம் ஜெபிக்காததினாலே தான் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்றுதான் சொல்லியிருக்கிறார். ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, 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 எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, 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 எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே.
சரி, யாத்திராகமம் 32:15 முதல் 18 வசனம் வரை பாருங்கள். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதித்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, இது ஜெயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, அபஜெயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் செய்த பொன் கன்றுக்குட்டியை வைத்து கொண்டாடுகிறார்கள். அது மட்டுமல்ல, பாவத்திலே வாழுகிறார்கள். வசனங்கள் 19 முதல் 21 வரை கேளுங்கள். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு, அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். மோசே யார் வசத்தில் ஜனங்களை விட்டு சென்றானோ அந்த ஆரோனை பார்த்து, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார். அருமையானவர்களே, இது உண்மையாகவே ஒரு துக்கமான சம்பவமாயிருக்கிறது. இல்லை என்று சொன்னால் ஆரோனுடைய பதில் மிக வேடிக்கையானதாக தெரியும். கவனியுங்கள், யாத்திராகமம் 32:22-23 வசனங்கள். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், அங்கே என்ன நடைபெற்றதோ அதற்கு ஆரோன் மோசேயே காரணம் காண்பிக்கிறார். அதாவது, மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்று ஜனங்கள் சொல்லும் அளவிற்கு நீர் தாமதமாக வருகிறீர், நீர் அவர்களை கைவிட்டு விட்டு போய்விட்டீரோ என்று அவர்கள் எண்ணினார்கள். எனவே அவர்கள் இந்த பொன் கன்றுக்குட்டியை செய்தார்கள் என்பது போல கூறுகிறான். தொடர்ந்து ஆரோன் சொல்வது என்ன? வசனம் 24. அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தர கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். அருமையானவர்களே, ஆரோனின் இந்த பதிலை கேட்கிற யாவருக்கும் சிரிப்புத்தான் வரும், இல்லையா? மோசேயும் கோபத்தோடு சிரித்திருப்பார். என்ன ஆரோன், பொன் ஆபரணங்களை தீக்குள்ளே போட்டாயாக்கும், உடனே ஒரு கன்றுக்குட்டி வெளியே நடந்து வந்ததாகும் என்று கேட்டிருப்பார். ஆனால் சில வசனங்களுக்கு முன்னாலே நான் வாசித்தது என்ன? வசனம் 4. அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். ஆனால் ஆரோன் இங்கே பொய் சொல்கிறான். வசனம் 25 கவனியுங்கள். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு. கவனித்தீர்களா? இந்த நிர்வாணம், பாலியல் பாவங்கள் எல்லாம் புதிதானதல்ல. பொன் கன்றுக்குட்டியை வணங்கினவர்கள் எல்லா பாவங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்து விட்டார்கள். மோசேக்கு உண்மையாகவே மிகுந்த கோபம் உண்டாயிற்று. அதே வேளையிலே அவன் ஜனங்களுக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறவனாயும் இருக்கிறான். தேவனுடைய இருதயத்தையே தொட்டு அவருடைய கரத்தை அசைய பண்ணியவர் மோசே. இப்பொழுது மோசே ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டியதாயிருக்கிறது. அருமையானவர்களே, உங்களுக்கு புற்றுநோய் வியாதி இருக்கும் பொழுது எப்படியாவது அதை முழுவதுமாக வேறு அறுக்கத்தான் முயற்சி செய்வீர்கள், இல்லையா? நம்முடைய சரீரத்திலே பாதி பகுதியை வெட்டி போட்டாலாவது அதிலிருந்து விடுதலை கிடைக்குமா என்று நாம் சிந்திப்போம். பாவமும் ஒரு புற்றுநோய்தான். இங்கே கர்த்தர் ஒரு பயங்கரமான அறுவை சிகிச்சையை நடத்தி தவறுக்கு காரணமாயிருந்த ஒரு கூட்ட மக்களை அழிக்கிறார். தொடர்ந்து என்ன நடைபெற்றது என்பதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். பிரியமான சகோதரனை, சகோதரியே, பாவம் பயங்கரமான ஒரு புற்றுநோய். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு அதிகமாக கர்த்தருடைய கரத்தை பார்த்திருந்தாலும் துணிந்து அவருக்கு விரோதமாய் தவறு செய்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனாய கர்த்தரை நாம் அறிந்திருந்தும் துணிந்து ஏதாவது பாவத்திலே விழுந்து போய் கிடக்கிறோமா என்பதை சற்றே எண்ணி பார்க்க வேண்டும்.
தேவனுடைய கரத்தை பிடித்து எத்தனையோ ஆண்டுகளாய் மாதங்களாய் நடந்து வந்த நாம் கர்த்தர் நம்மை காத்திருக்கும்படியாய் செய்த ஒரு சூழ்நிலையிலே பாவத்திலே விழுந்து போனோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நீர் உள்ளும் புறமும் அறிந்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை நீர் மீட்டு கொண்டு வந்தீர். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்தீர். ஆனாலும் அவர்கள் பின்வாங்கி போய் உமக்கு துரோகம் செய்தார்கள். அதேபோல எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களிலே யாராவது உம்முடைய ரட்சிப்பின் கரத்தை அறிந்திருந்தும் பாவ படுகொலியிலே விழுந்து கிடக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் உம்முடைய தண்டனை எங்களை நோக்கி வரும் முன்னதாக நாங்கள் விழித்துக் கொள்ள, நாங்கள் எச்சரிப்படைய, நாங்கள் எழுந்து உம்முடைய சமூகத்திலே வர நீர் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து உம்முடைய வசனத்தினாலே ஆசீர்வதியும். உம்மை நெருங்கி ஜீவிக்க நீரே உதவி செய்தலும். காத்திருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையிலையும் உம்மை விட்டு பின்வாங்கி போய்விடாதபடி ஜாக்கிரதையாக உம்முடைய பாதையிலே வளர நீரே உதவி செய்யும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்து எங்களோடு உறவாடுவாராக. எங்களை காத்துக்கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை வழி நடத்தும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். எபிரெயர் 13:5 பின்பாகம்.